ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம தொகைநிலை தொடரிலே வந்து 2வது பார்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஃபுல்லாக வந்து வேற்றுமை தொகையை தான் வந்து பார்த்தோம். வேற்றுமை தொகை ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்த்து முடிச்சாச்சு. பார்க்காதவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னென்னா அதையும் பார்த்துருங்க. இப்போ மற்ற தொகைநிலை தொடர்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். மொத்தமாக 6 தொகைநிலை தொடர் இருக்குது. ஒன்று தான் வேற்றுமை தொகை, அது பெருசு, அதை ஃபுல்லாக பார்த்தாச்சு. ரெண்டாவதாக நம்ம எதை எடுக்க போகிறோம் அப்படின்னா பண்பு தொகை எடுக்க போகிறோம். பண்பு தொகை வந்து ஈஸியான விஷயந்தான். பண்பு தொகை எதை வச்சுலாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வடிவமாக இருக்கலாம், இல்லைனா என்னது நிறமாக இருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு அது எப்படிப்பட்டது, அது ஒரு குணம், அந்த மாதிரி வந்து இருக்கலாம். இதெல்லாம் வச்சு தான் வந்து என்னென்னா பண்பு தொகைக்கு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம். அதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். வடிவம்னா என்ன சொல்லலாம்? வட்டப்பலகை, வட்டமாக இருக்கிற பலகை அப்படின்னு வட்டமான பலகை அப்படின்னு வந்து பேர். ஆனை அப்படின்றது மறைஞ்சு வரும், வட்டமான பலகை அப்படின்னு சொல்லிட்டு. நிறம் அப்படின்னா என்னது? கரும்பலகை. கரும்பலகைனா கருப்பாக இருக்கிற பலகை, கருமையான பலகை. ஆனை மறைஞ்சு வருதா? குணம் அப்படின்னா என்னென்னா பசும்பயிர் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. பசும்பயிர் எப்படி சொல்லலாம்? பசுமையான பயிர் அப்படின்னு சொல்லலாம். ஆனை அப்படின்றது மறைஞ்சு வருதா? வேறு என்ன சொல்லலாம்? செவ்வானம், செம்மையான வானம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா செவ்வக தொட்டி, சொல்லலாமா? வேறு இங்கே என்ன சொல்லலாம்னா வெண்சங்கு, வெண்மையான சங்கு அப்படின்னு சொல்லலாமா? ஏதோ ஒரு வடிவம், நிறம், குணம், இதை வச்சு வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அதுதான் பண்பு தொகை. ஆனை அப்படின்றது நடுவில் மறைஞ்சு வரும், நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? இதெல்லாம் வச்சு சொன்னால் அது என்னது பண்பு தொகை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தொகைநிலை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு தொகைநிலை தொடர் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவமை தொகை பார்க்கலாம். உவமை தொகை வந்து ஈஸி. உவமை தொகைனா ஒருத்தங்களை வந்து உவமையால் வர்ணித்து சொல்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ கயல் விழி அப்படின்னு சொல்கிறோன்னா என்னது? கயல் அப்படின்னா மீன் அப்படின்னு அர்த்தம். மீன் போன்ற விழியை கொண்ட பெண் அப்படின்னு வந்து என்னென்னா பொருள் வரும். போன்ற அப்படின்றது மறைஞ்சு வரும், கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். கயல் போன்ற விழியுடைய பெண் அப்படின்னு வந்து வரும், தான் கயல் விழி. தேன்மொழி அப்படின்னா என்னது? தேன் போன்ற மொழி, தேன் போன்ற பேச்சு உடையவ அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து தேன்மொழி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது மாதிரி நிறையா சொல்லலாம். மதிமுகம், மதினா என்னது? நிலவு. முகம்னா நம்ம ஃபேஸ். நிலவு போன்ற முகம் உடையவ, போன்ற அப்படின்றது மறைஞ்சு வருதா? அடுத்தது வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா மலர்பாதம் அப்படின்னு சொல்லலாம். மலர்பாதம் அப்படின்னா மலர் போன்ற பாதம் அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒருத்தவங்க வர்ணித்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஓமை தொகை இதான் வந்து ஓமை தொகை. போன்ற அப்படின்றது மறைஞ்சு வரும் நடுவில். ஓகேவா? இதுவே உருவகம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அதை அப்படியே திருப்பி போடுங்க. உருவகம் அப்படின்னா விழியா, இங்கே விழிக்கயல் அப்படின்னு வரும். விழிக்கயல், மொழித்தேன், முகமதி, பாதமலர். அதுவே வந்து என்னென்னா அப்படியே திருப்பி வந்து போடணும். அதான் உருவகம். உருவகம்னா என்னது? எது உவமை, எதை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம் எதோட அப்படின்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கதா உருவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஒரு இலக்கண குறிப்பில் வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. உருவகம்னா அப்படியே திருப்பி போடணும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். அடுத்தது நம்ம என்ன தொகை நிலையில் பார்க்க போகிறோம் அப்படின்னா உம்மை தொகை பார்க்க போகிறோம். உம்மை தொகை ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னு பாருங்க. உம்மை தொகையில் எப்போதுமே 2 பேர் வந்து சட்டுன்னு வரும். கபிலபரணர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கபிலரும் பரணரும் 2 பேரும் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஆனால் வந்து என்னென்னா இங்கே கபிலபரணர் அப்படின்னு வெறும் பேர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வந்து சேர்த்து கொடுக்கல. இந்த மாதிரி வந்து மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னா உம்மை தொகை அப்படின்னு அர்த்தம். மறைஞ்சு வந்துச்சுன்னா. இதுவே வந்து வெளிப்படையாக கபிலரும் பரணரும் அப்படின்னே வந்துருச்சு, வெளிப்படையாகவே கபிலரும் பரணரும் அப்படின்னு வெளிப்படையாகவே வந்துருச்சு அப்படின்னா அது பேர் என்ன அப்படின்னா எண்ணும்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது என்னது?
எண்ணுமை. இதுவே வந்து வந்து மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது என்னது அப்படின்னா இது உம்மை தொகை. ஓகேவா, ஈஸி தான். வந்து 4வது தொகை நிலைத்தொடர் ஈஸியாக தானே இருக்குது உம்மை தொகை அப்படின்றது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா வினைத்தொகை. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வினைத்தொகை எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல ஒரு வினைச்சொல் இருக்கும், அந்த சொல்ல பின்னாடி வந்து ஒரு பெயர் சொல் இருக்கும். ஓகேவா, வினைச்சொல்லுக்கு பின்னாடி பேர் வந்துச்சு அப்படின்னு வந்து அது மாதிரி தான் இருக்கும். வினைச்சொல் இருக்கும், அது பின்னாடி வந்து ஒரு பேர் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஊறுகாய் எடுத்துப்போம். ஊறுகாய் என்ன பண்ணும், ஊறும், பேர் வந்து காய் அப்படின்னு இருக்கு, ஊறும் காய் அப்படின்னு வந்து வரணும். இதை வந்து நம்ம எப்படி வந்து எழுதுவோம் வினைத்தொகையில் அப்படின்னா ஊறுகாய் அப்படின்றது வினைத்தொகை. ஏன் அது வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோன்னா முன்னாடி வந்து வினை வந்திருக்கு, பின்னாடி வந்து பேர் வந்திருக்கு. ஓகேவா, இது மட்டும் ரீசனா அப்படின்னு கேட்டால் இல்லை. வினைத்தொகையில் என்ன அப்படின்னா ஊறுகாயை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா மூணு காலத்தில் எதை வேணால் சொல்லலாம். ஊறுகாயை வந்து ஊறிய காய் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஊறுகின்ற காய் அப்படின்னு மீனிங் எடுத்துக்கலாம், இல்லை ஊறும் காய். 3 காலத்தில் எந்த காலத்தில் சொல்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னா அதுதான் வினைத்தொகை. சரியா, ஃபஸ்ட்டு வினை வரணும், அடுத்தது பேர் வரணும். இதுதான் ஃபஸ்ட் கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் என்னென்னா 3 காலத்தில் எந்த காலத்தில் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியக்கூடாது. இப்போ சுடுசோறு பாருங்கள், சுடுசோறுனா இது வந்து சுட்ட சோறு இறந்த காலமா இல்லை சுடுகின்ற சோறு நிகழ்காலமா இல்லை சூடாக இருக்கிற சோறை சொல்கிறாங்களா இல்லை சுடும் சோறு பின்னாடி வந்து சுட போகிற சோறை பற்றி சொல்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வினைத்தொகை. ஓகேவா, இது மாதிரி எந்த காலம் அப்படின்னே தெரியக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து 5வது தொகைநிலை தொடர். இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். லாஸ்ட்டாக ஒரு தொகைநிலை இருக்குது, அன்மொழி தொகை. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பண்பு தொகை என்னென்னா அவங்களோட குணம், அவங்கக்கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ் அதை பற்றி வந்து சொல்கிறேன்னா பண்பு தொகை. இதுவே அன்மொழி தொகை அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருக்கிறது எதையாவது வச்சு அப்படி சொல்கிற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்வோம், யாராவது ஒருத்தவங்க சிவப்பு சட்டை போட்டிருந்தாங்க, அவங்க பேர் தெரியாதுன்னா சிவப்பு சட்டை வந்தார் அப்படின்னு சொல்லுவோமா? இல்லைன்னா வேறு என்ன அடையாளம் சொல்வோம், முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா பெரிய தாடி வந்தார், ஏதாவது ஒன்று சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து தெரியாமல் அவங்கள அடையாளம் சொல்லணும் அப்படின்றதுக்காக. வேறு என்ன சொல்லலாம், பொற்றொடி வந்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ட்ரொடி அப்படின்னா வந்து என்னென்னா தொடினா வளையல்னு அர்த்தம். அந்த பொண்ணால் செய்யப்பட்ட வளையலை வந்து போட்டிருந்த பொண்ணு வந்து வந்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதையும் தேன்மொழியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. தேன்மொழி அப்படின்றது அந்த பொண்ணோட குணத்தை பற்றி சொல்கிறது. கயல் விழி அதெல்லாம் வந்து என்னென்னா குணத்தை பற்றி, அவங்களோட கேரக்டர் அதை பற்றி ஊமையை பற்றி சொல்கிறது. ஆனால் பொற்றொடி வந்தாள் அப்படின்னா அவங்க போட்டிருக்க வளையல் அந்த உடைமையை பற்றி சொல்கிறது. இதுதான் வந்து என்னென்னா அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. பொற்றொடி வந்தாள். வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா பச்சை புடவை வந்தாள். பச்சை புடவைனா பச்சை புடவை வந்தால்னா என்ன, பச்சை புடவை கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து வந்திருக்கா அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்து இருக்கும். இதுதான் வந்து அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம 6த்தையும் வந்து ஏற்கனவே நம்ம முன்னாடி இருந்த வீடியோவில் வேற்றுமை தொகையை பார்த்தாச்சு. இதில் வந்து மொத்தமாக இன்னொரு 5 அதையும் சேர்த்து மொத்தமாக 6 தொகைநிலை தொடரை நம்ம வந்து முடிச்சாச்சு. ஓகேவா, இப்போ நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் தரேன், இது வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எடுத்துக்காட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவளவாய், அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி, பசுவும் கன்றும், பசும்புல். இதெல்லாம் வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். தேங்க்யூ.